தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். எமது எழுச்சி தமிழர் அவர்கள் விஜய் அவர்களின் கடிதத்திற்கு தாங்கள் கடந்த பல வருடங்களாக உடன் பயணிக்கிற இடதுசாரிகளுடன் ஆலோசித்து தக்க முடிவு சொல்வதாக அறிவித்திருக்கிறார். இன்னும் சரியான முடிவை எட்டவில்லை. இருப்பினும் கூட என்னை போல தொண்டர்களுடைய கருத்து விஜயை இந்த நேரத்தில் நாம் ஆதரிக்க வேண்டும். அதற்கு முதற் காரணம், மறுபடியும் ஒரு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தினால் தமிழக அரசை தேர்ந்தெடுப்பதற்கு மிக பல கோடிகள் செலவாகும். அதை தவிர்க்கும் பொருட்டு விஜய்க்கு விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக உடன் பயணிக்கும் இடதுசாரிகள் ஆதரிக்க வேண்டும் என்று எமது தலைமைக்கு நாங்கள் வேண்டுகோளாக அன்புடன் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் அரசியலுக்கு வந்தோமோ அன்றே விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது. அதிகாரத்தில் பங்கு என்பதை சிறு சிறு அளவில் விடுதலை சிறுத்தைகள் நுகர்ந்திருக்கின்றார்கள். ஒன்றிய கவுன்சிலராக, மாவட்ட கவுன்சிலராக, வார்டு கவுன்சிலராக, மாநகராட்சி உறுப்பினர்களாக, துணை மேயர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக. ஆனாலும் கூட ஒரு ஆளும் கட்சிக்கு இந்த நேரத்தில் ஆதரவு கொடுத்தால் ஆட்சியிலும் பங்கு என்கின்ற உன்னத நிலையை அடைய நமக்கு ஒரு வாய்ப்பாக கிட்டும் என்பது எமது தாழ்மையான கருத்தை எங்கள் தலைவருக்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எங்கள் கருத்தையும் அவர் கன்சிடர், அதாவது கலந்து ஆலோசிப்பார் அல்லது கவனத்தில் கொள்வார் என்று நம்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சூதுக்கு, சித்து விளையாட்டுக்கு இந்த ஜனநாயக முடிவுகள், மக்கள் விஜயை ஆள வேண்டும் என்ற அளவிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவுக்கு ஒத்துப்போகும் வகையில் விஜய் அவர்களை முதல்வராக்க விடுதலை சிறுத்தைகளும் துணை புரிய வேண்டும் என்பதே என்னை போல அடிப்படை தொண்டர்களுக்கு, எங்கள் கட்சி தலைமைக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள். மிக்க நன்றி.